வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மித் மைண்ட் சேனல். இந்த உலகத்தில் சில கதைகள் உண்மையாக இருக்கலாம், இல்லை கட்டுக்கதையாக கூட இருக்கலாம். மண்ணாலான உருவம் உயிரோடு வந்தால் எப்படி இருக்கும்? அது உண்மையிலேயே மேஜிக் தானே, இல்லை சயின்ஸா? நான் சொல்கிறத கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயம் வரும். இந்த மாதிரி ஒரு பொம்மை உண்மையிலேயே உயிர் தெழுந்துச்சு அப்படின்னு. இந்த பொம்மைக்கு பேர் கோலம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோலத்தை பற்றியும், இந்த கோலம் இன்னமும் பேகர் அப்படின்ற நகரத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறதாகவும் நம்பப்படுது. இது எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கோலம் யூத புராணங்களில் சொல்லியிருக்காங்க. கோலம் அப்படின்றது ஒரு களிமண்ணாலான ஒரு பொம்மை. கோலம் அப்படின்றது ஒரு மண்ணால் செய்யப்பட்ட ஒரு உருவம். அந்த உருவத்துக்கு உயிர் வந்துச்சுன்னா அதன் பேர் கோலம். அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுமையற்றது. அதாவது கோலம் அப்படின்னா முழுமையற்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ஒரு இடத்துல மட்டும் குறிப்பிடல. கோலம் என்ற வார்த்தை எங்க மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள்ல பயன்படுத்தி, முக்கியமாக எகிப்துல கொல்லம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உருவமற்ற இல்லைன்னா உருவம் சரியா வடிவமைக்கப்படாத அப்படின்னு அர்த்தம் அங்க சொல்றாங்க. அதே பைபிள்ல கரு அப்படின்றதுக்கு, அதாவது கரு வளர்றது இல்லையா, அந்த கருவுக்கு பைபிள்ல கோலம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆர்டிபிஷியலா ஒரு மண்ணால் உருவாக்கப்பட்ட களிமண் பொம்மை, இதனாலதான் இதுக்கு கோலம்னு வச்சிருக்காங்க. இந்த கோலம் கதை முதல்ல எங்க தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருக் அப்படின்ற நகர்ல தான் முதல்ல இந்த கோலத்தை உருவாக்குனாங்கன்னு, அதே போல இங்க தான் முதல்ல இதனுடைய கதை ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அதாவது 16வது நூற்றாண்டுல பெருக் நகர்ல மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சான். அதாவது யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு சொல்லலாம். அதாவது சண்டை, கொலை, அந்த மாதிரி. யூதர்களை பார்த்தாவே அங்க இருக்கக்கூடிய சில மக்கள் எல்லாரையும் அடிச்சுட்டு அங்க இருக்க வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போற மாதிரி நிறைய புரட்சி ஏற்பட்டுச்சான். அந்த இடத்துல கிறிஸ்டியன் ஃபாதரா இருக்கக்கூடிய ரேபி எசிதா பென் ஃபென்சிலேட் லியூ அவர் என்ன பண்றாரு, இங்க யூதர்களை காப்பாற்றணும், எல்லாரும் புரட்சிக்காரர்கள் அதே போல திருடங்க அவங்கெல்லாம் வீட்டெல்லாம் தாக்கி கொள்ளையடிச்சிட்டு போறாங்க அப்படின்றதுக்காக இவர் ஒரு மண்ணாலான ஒரு மனுஷ பொம்மையை உருவாக்குறாரு. அது நார்மலா பொம்மை கிடையாது. உருவாக்கி அவர் என்ன பண்றாரு, அவரு ஒரு ஃபாதிரியார் மாதிரி, ஓகேங்களா, அந்த மதத்துல ஒரு ஃபாதிரியார் மாதிரி. நல்லா கவனிச்சிங்க. அவர் அந்த கோலத்துக்கு நெத்தியில எமிட் அப்படின்ற வார்த்தையை எழுதுறாரு. எது? மந்திர வார்த்தை. அந்த எமிட் அப்படின்ற எழுத்து பொருள் என்னன்னா உண்மை அப்படின்னு எழுதின உடனேயே அந்த கோலம் உயிரோட வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்த அந்த கோலம் யூதர்களை யாரெல்லாம் தாக்குறாங்களோ அவங்களையும் தாக்கி அடிச்சு பாதுகாத்துச்சா. யாரு? அங்க இருக்க ஊர் மக்களை எல்லாரையும். ராத்திரி முழுக்க நகரத்தை சுத்தி அங்க யாராவது யூதர்களை தாக்குறாங்களா இல்ல பயம்புறுத்துறாங்களா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட்ல இந்த கோலம் நல்லா தான் பாதுகாத்து வந்துருக்கு. ஆனா சில நாட்களுக்கு போக போக இவரு பண்ண அந்த கோலமே மக்களை தாக்க ஆரம்பிச்சிருச்சான். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கும் போதுதான் அவரு நினைக்கிறாரு, நம்ம பண்ண இந்த கோலம் நம்மளையும் மீறி போய்கிட்டு இருக்கே, இதனுடைய சக்தியை நம்மளால கட்டுப்படுத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வருத்தப்பட்டிருக்காரு. எல்லாரும் பயந்து ஓடுனாங்க. அதனால அவர் என்ன பண்ணாரு, சரி இதுக்கு வேற வழியே இல்லை, இதை அழிச்சுதான்பா ஆகணும் அப்படின்ற மாதிரி அவரு மந்திரம் சொல்லி கோலத்தின் நெட்டில இருந்த எமிட் அப்படின்ற எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எமிட்ன்ற எழுத்துல ஒரு எழுத்து ஏ அப்படின்ற அந்த ஆல்பபெட்டிக் எழுத்தை எடுத்துட்டாராம். அப்படி எடுத்தா மிட் அப்படின்ற மீனிங், அதாவது மிட்னா அந்த நகரத்துல அவங்களுடைய மொழியில டெத் அப்படின்னு அர்த்தம். அந்த நொடிய அந்த கோலம், உயிரோடு இருந்த கோலம் மண்ணோட மண்ணா அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பெரக் அப்படின்ற நகரத்துல இன்னமும் சில கோலம் உடைய உருவம் மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு நியூ வெகசிஸ். ஓல்டு நியூஸ் நகர்ஸ்க்கு உள்ள ஒரு ரகசிய அறை இருக்கு. யாரையும் அனுப்ப மாட்டாங்க. காரணம், அங்கேயே அந்த கோலத்தினோட உடல் இருக்குது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. அந்த கதவை திறந்தா திரும்பவும் அந்த கோலத்துக்கு உயிரோட வந்துடும் அப்படின்னு சிலர் நம்புறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே இந்த மாதிரி கோலம்லாம் இருக்குமா? ஆனா இன்னமும் அங்க ஒரு சில, அதாவது பழைய கட்டிடத்துல அந்த பேகர்
அப்படின்ற அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பழைய கட்டிடத்தை யாரும் ஒரு சில அறைகளை செக் பண்ணவே இல்லை. அதுவும் அதுக்குள்ள ஒரு அதல பாதாளம் இருக்கு அப்படின்னும் சிலர் நம்புறாங்க. இப்படி இந்த கோலத்தை பத்தி நிறைய கட்டுரைகளும் ஆர்டிகல்ஸும் வந்திருக்கு. முக்கியமா அது எல்லாமே குறிப்பிடுறது எந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெருக் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு நியூ சைனகஸ் அப்படின்ற அந்த இடத்தையும் அந்த கட்டிடத்தையும் தான் குறிப்பிடுறாங்க. அதுலேயும் 1919 ஒரு நாவல் வந்துச்சு, த கோலம் லெஜண்ட் ஆஃப் த சிட்டி ஆஃப் ஃப்ரேக் அப்படின்ற ஒரு நாவலை ஒருத்தர் எழுதுறாரு. அவர் பேரு லியோபோல் வீசில். இவரும் பார்த்தீங்கன்னா இந்த நாவலில் முழுக்க முழுக்க கோலத்தை பற்றியும் அது அந்த பெருக்கு நகரில் தான் உருவாச்சு அப்படின்னு அடித்து சொல்கிறாரு இந்த நாவலில். அதே போல் நிறைய ஆர்டிகல்ஸு, அதே போல் நிறைய கட்டுரைகள் இந்த கோலத்தை பற்றி வந்துக்கிட்டே இருந்துச்சு. எப்போ இந்த 1900 நாவல் வந்ததுக்கப்புறம் இந்த கோலத்தை பற்றியே ஒரு சைலண்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்திருக்காங்க 1920 டேர் கோலம் அப்படின்னு. பால் வெங்னர் அப்படின்றவர் மூவியே அதை பற்றி சின்ன மூவி சைலண்ட்டாக ஒரு மூவியே எடுத்து விட்டுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் இன்னமும் நம்மளை ஆச்சரியப்படுத்துது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த சினோகசிஸ் அப்படின்ற அந்த கட்டிடம் இருக்கு இல்லையா, அங்கே யாரையும் போக விடுறதில்ல, முக்கியமாக மேல் தளத்தில். ஆனால் இதை பற்றி எல்லா ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கே கண்டிப்பாக ஆராய்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணாங்க. முயற்சி பண்ணி பார்த்ததில் விடவே இல்லை. ஆனால் கடைசியாக 1990 பெருக்கில் இஸ்ரேல் ஆராய்ச்சியாளர் குழு சினோகசிஸில் உள்ள பரிசோதனைக்காக முயற்சி செய்கிறாங்க போகலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே திரும்பவும் தடுக்கப்படுது. ஆனால் ஒரு சில வருஷத்துக்கு முன்னே அந்த இடத்துல ரினோவேஷன் நடந்துச்சுப்பா. ஆனால் அந்த ரினோவேஷன் நடக்கும்போது அங்கே எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு மிகப்பெரிய உருவம் எதுவும் இல்லை. ஆனால் சின்ன சின்ன களிமண் பொம்மைகளால் ஆன ஒரு சின்ன சின்ன கோலம் இருந்திருக்கு. கோலம்னா பொம்மைகள் இருந்திருக்கு மனுஷ உருவில் சின்னதாக. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பத்திரிகைகள் கூட வெளியிட்டாங்க. இதில் புரியாத புதிரே என்னன்னா, அந்த சின்ன சின்ன களிமண் பொம்மை எல்லாமே கீழ்த்தளத்தில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அதுவும் நார்மலாக அது கோலம் இல்லை, சும்மா நம்ம பசங்களுக்கு சின்ன பசங்களுக்கு விளையாடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அதை எல்லாத்தையும் ஏதோ எழுதிட்டாங்க. ஆனால் இன்னமும் அந்த நகரில் இருக்க ஓல்டு கட்டிடம் அந்த பெகசஸில் மேலடுக்கு இருக்கு இல்லையா, அந்த மேலடுக்கில் யாரையும், அதாவது வெளி மக்கள் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே இரவில் நைட்டில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், அங்கே ஒரு சில மர்மமான ஒலி கேட்குறதாகவும், அதே போல் கதவு தானாக திறந்து மூடுறதாகவும், இந்த மாதிரி நிறைய மர்மங்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த கோலத்தை பற்றி. எங்கே அந்த பெருக்கு நகரில் இன்னமும் இதை எல்லாரும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. இது இன்னமும் மர்மமாகவே தான் இருக்குது. அந்த கோலத்தை பற்றி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு பாருங்களேன். இந்த கோலம் ஒரு மனுஷ உருவம் இருக்குது. அதே போல் ஏதோ பண்ணுறாரு, ஒரு சில விஷயங்களை மந்திரமோ கூடவே ஏதோ எழுதின உடனே அதுக்கு உயிர் வருதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இது பழைய காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ஏஐ ரோபோட்ஸை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு கதையாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த கோலத்தோடைய நியூ வெர்ஷன் தான் ஏஐயோ, இல்லை ஏஐயோடைய வேர்ல்டு வெர்ஷன் தான் கோலமோ அப்படின்றது எனக்கு ரொம்பவும் சந்தேகமாக இருக்குப்பா. இப்படியெல்லாம் யோசிச்சா எனக்கே பயமாக இருக்குது. உங்களுக்கு எப்படின்னு தோணுது? ஒருவேளை கோலத்தோடைய நியூ வெர்ஷன் தான் ஏஐயா இருந்து கோலம் மாதிரியே அன்கண்ட்ரோலபிளாக ஆகி நம்மளை எல்லாம் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுறது? கொஞ்சம் டெக்னாலஜி வளர வளர நம்மளுடைய ஆபத்துக்களும் வளர்ந்துக்கிட்டு தான் போகுது. அதனால கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கலாம். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கோலம் உண்மையா இல்லை மித்தா, இல்லை ஏஐ தான் உண்மையான கோலமா அப்படின்றத. இந்த மாதிரி மிஸ்ட்ரியான மறைக்கப்பட்ட உண்மைகள் தெரியணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.